அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவுல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முருகன் நம்மளை காப்பதற்காக ஒரு சொல்ல வேண்டிய அற்புதமான மந்திரங்கள். இந்த மந்திரத்தை தினமும் நீங்க எழுதலாம் அல்லது சொல்லலாம். எத்தனை நாட்கள் பண்ண வேண்டும் அப்படின்னா, எத்தனை நாட்கள் வேண்டுமானாலும் நீங்க எழுதலாம், சொல்லலாம். குறிப்பிட்ட நாட்கள் மட்டும் செய்யலாமா அப்படின்னு நினைப்பவர்கள் ஒரு 6 நாட்கள், 9 நாட்கள், 11 நாட்கள், 21 நாட்கள், 27 மற்றும் 108, 1008 இந்த மாதிரி நாட்கள் கணக்கு வைத்து நீங்கள் தினமும் எழுத வேண்டும். எத்தனை முறை எழுத வேண்டும் அப்படி என்றால் 6 முறை, 9 முறை, 11, 21, 27, 108, 1008 இந்த மாதிரி கணக்கில் நீங்கள் எழுத வேண்டும். என்ன மந்திரம் எழுத வேண்டும் அப்படின்னா, இந்த மந்திரத்தால் நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னா, உங்களுக்கு கொஞ்சம் பயம் அதிகமாக இருக்கின்றது. உங்களுக்கு வாழ்க்கையில் படபடப்பு அதிகமாக இருக்கின்றது. ஏதாவது ஒரு பிரச்சனை நினைத்து உங்களுக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த படபட சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கின்றது. அப்படின்னாலும் கொஞ்சம் மனசில் பார்த்தீங்கன்னா பாரமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. கவலையை நினச்சி கொஞ்சம் மனம் பாரமாக இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு உடலில் அதிகமாக வலி இருக்கின்றது. எனக்கு மிகவும் கவலையாக இருக்கின்றது. மன பிரச்சனை ரொம்ப இருக்கிறது. மற்றவர்களால் பிரச்சனை எனக்கு இருக்கின்றது. மற்றும் குடும்பத்துக்குள்ளே எனக்கு இருக்கிற பிரச்சனையால் எனக்கு நிம்மதியே இல்லை. உங்கள் வாழ்க்கையே நீங்கள் வெறுத்து போயிட்டீங்க அப்படின்னா கூட இந்த மந்திரத்தை சொல்லும்போது உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். வாழ்க்கையை திரும்பவும் நீங்கள் வாழ ஆரம்பிப்பீங்க. வாழ்க்கையை வெறுத்தவர்கள் கூட இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லும்போது முருகனுடைய அருளால் உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். இந்த மந்திரத்தை நீங்கள் தினமும் சொல்ல வேண்டும். காலை மாலை விருப்பம் இருந்தால் சொல்லலாம், அல்லது மாலை விளக்கேற்றி வைத்த பிறகு சொல்லலாம். இதற்கு இந்த நாள் தான் சொல்லணுமா, அந்த நாள் தான் சொல்லணுமா அப்படிங்கிறதுலாம் இல்லை. நீங்கள் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி தினமும் சொல்லலாம், காலை எழுந்த உடனும் சொல்லலாம். ரொம்ப நல்ல மந்திரம். இந்த மந்திரம் எல்லாருக்குமே மிகவும் பலனை கொடுத்த மந்திரம். இந்த மந்திரம் சொல்லலாம். எல்லோருமே ரெகுலராக சொல்லிக்கிட்டே இருக்கிற இந்த மந்திரம் இப்போது. ஏன்னா அதிகமாக பலன் தந்த மந்திரம் இந்த மந்திரமாக இருக்கின்றது. இந்த மந்திரம் எந்த மந்திரம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அது என்ன மந்திரம் அப்படின்னா, ஓம் ஐம் ரீம் வேல் காக்க. இதை நீங்கள் ஸ்பீடாக சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஓம் ஐம் ரீம் வேல் காக்க அப்படிங்கிறத நீங்கள் சொல்ல சொல்ல உங்களுக்கு ஸ்பீட் வரும். அதில் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். உங்கள் மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இல்லை நான் எழுதணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா நீங்கள் தினமும் ஒரு நோட்டில் 6 முறை, 11 முறை இந்த மாதிரி எண்ணிக்கையில் நீங்கள் எழுதலாம். தினமும் 6 முறை நீங்கள் எழுதலாம். இப்போது நீங்கள் நினைக்கலாம், எழுதிட்டு இந்த நோட்டை என்ன செய்ய அப்படிங்கிறது. இப்போ இறைவனோட மந்திரங்களோ இல்லை மற்ற ஏதாவது ஒரு வழிபாடை பற்றி நம்ம இறை சம்மந்தப்பட்டது நம்ம எழுதுகிறோம் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் அந்த பூஜ்ய அறையிலே வைத்துக்கொள்ளலாம். இல்லை ரொம்ப நாட்கள் ஆயிடுச்சு அப்படின்னு அதை எடுத்து நீங்கள் ஓடும் தண்ணீரில் விட்டுறலாம். இந்த நோட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா மந்திரம் நோட்டெல்லாம் நம்ம கீழே போடாமல் ஓடும் தண்ணீரில் போட்டுடலாம். அப்படி போடுவது நமக்கு புண்ணியம் கிடைக்கும். நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் போடுறது இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. நம்ம இறை அருளோட மந்திரங்கள் 108 போற்றிகள் இதெல்லாம் நம்ம எழுதுகிற பழக்கம்லாம் இருக்குது. இறைவனுக்கு ஏதாவது ஒன்று நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா கூட அதை நீங்கள் சேகரித்து வைத்து ஓடும் தண்ணீரை நீங்கள் எப்போது பார்க்குற மாதிரி உங்களுக்கு அமைப்பு இருக்கின்றதோ, கடலுக்கு போகிற மாதிரி அமைப்பு இருக்கின்றதோ அந்த இடத்துல நீங்கள் இதை போற்றலாம். அதுவரை நீங்கள் பூஜ்யரிலே வைத்துக்கொள்ளலாம். இந்த மந்திரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சக்தி வாய்ந்தது. இந்த மந்திரம் சொல்வதனால முருகனே உங்களுக்கு துணை இருப்பார். முருகனுடைய வேல் உங்களுக்கு துணை இருக்கும். ஏன்னா வேலும் முருகன் ஒன்று தான். வேல் நமக்கு பார்த்தீங்கன்னா துணை இருந்தாலே நமக்கு அச்ச உணர்வு போகும். மரண பயத்தை போக்கக்கூடியது தான் இந்த மந்திரம். உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லாத்தையும் நினச்சி பயம் இருக்கின்றது அப்படின்னு இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா பயம் இருக்காது. ஒரு சில பேருக்கு இருட்டை பார்த்தாலே பயம் இருக்கும். அந்த இருட்டு கரண்ட் போயிடுச்சுன்னா பயம். அந்த மாதிரி இருப்பவங்க கூட இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பயம் போயிடும். எதற்கெடுத்தாலும் பயப்படுறவங்களும், எதற்கெடுத்தாலும் கவலைப்படுறவங்களும், எதற்கெடுத்தாலும் நர்வஸ் அதாவது நடுங்குறவங்களும், ஏதாவது ஒன்று யாராவது கொஞ்சம் சத்தமாக பேசிட்டா நடுக்கம் வரும் ஒரு சில பேருக்கு. அவங்களுடைய அம்மா யாராவது திட்டாங்க, இல்லை ஹஸ்பண்டே திட்டாங்க, ரொம்ப ஃபோர்ஸாக கோவமாக திட்டாங்க அப்படின்னா ஒரு சில பேர் நடுங்குவாங்க. ஏன்னா அந்த பயத்தில் அப்படியே அவங்கள அறியாமல் அவங்களுக்கு அந்த நடுக்கம் இருக்கும். அப்படி இருப்பவர்களாம் அந்த மந்திரத்தை சொல்லும்போது ஒரு தெம்பு இருக்கும். அதே போல் யாராவது உங்களை ரொம்ப இது பண்ணுறாங்க, அதாவது எப்படி சொல்கிறது, உங்களை ரொம்ப டாமினேட் பண்ணுறாங்க, உங்களை ரொம்ப கொச்சப்படுத்துகிறாங்க, ரொம்ப இந்த எகழ்த்தாரமாக பேசுவாங்க சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ரொம்ப கேலியாக பேசுகிறது, இவெல்லாம் என்ன அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க சொல்லுவாங்க இல்லையா. உங்கள் வீட்டில் ஒரு சில ஃபேமிலி அந்த மாதிரி நடக்கும் பார்த்தீங்க. அந்த மாதிரி நடக்கும்போது உங்களை ரொம்ப கேவலமாக பேசும்போது, கீழ்த்தரமாக பேசும்போது, உங்கள் மேலே எந்த தவறும் கிடையாது ஆனால் பேசுகிறாங்க,
என்னால் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு நினைப்பவர்கள் எல்லாருமேவும் அந்த நேரத்தில் நீங்கள் வந்து இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருங்க. வெளியே சத்தமாக சொல்ல தேவையில்ல, மனசுக்குள்ளே நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க. அவங்க உங்களை டாமினேட் பண்ணும்போது நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருங்க. முருகனுடைய அருளால் அவங்களுடைய வாய் வந்து சைலண்ட்டாக மாறிடும். அவங்க வந்து ஒதுங்கிடுவாங்க, அமைதியாகிடுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மந்திரம் கவசம் மாதிரி இருக்கும். உங்களுக்கு யார் உங்களை பழி சொன்னாலும் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். யார் உங்களை கவலைப்படுத்தினாலும் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். உங்களுக்கு ஒரு தைரியத்தை இந்த மந்திரம் கொடுக்கும். உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியும் நம்பிக்கை கொடுக்கக்கூடியதான் இந்த மந்திரம். நீங்கள் இந்த மந்திரத்தை எப்போ வேண்டுமானாலும் சொல்லலாம். இதற்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. குளித்த பிறகு தான் சொல்லணுமா, இல்லை நம்ம வந்து பீரியட்ஸாக இருக்கையில் சொல்லலாமா, உங்களுக்கு எப்போல்லாம் தோணுதோ இது ஒரு கவச மந்திரம் மாதிரி நீங்கள் எப்போ வேண்டுமானாலும் சொல்லலாம். நேரங்காலம்லாம் அவசியமே இல்லை. நீங்கள் நடுச்சாமத்தில் 2 மணிக்கு பயந்து எழுந்திரிச்சா கூட இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். கெட்ட கனவுகள் கூட உங்களை விட்டு விலகிடும். அது மாதிரி தூக்கம் சரியாக வரலாம் அப்படின்னா கூட இந்த மந்திரத்தை 6 முறை சொல்லிட்டு தூங்குங்க, நல்ல தூக்கம் வரும். முருகன் உங்களுக்கு இந்த மந்திரம் மூலமாக துணையாக இருப்பாருங்க. அவர் உங்களை வந்து எப்படி சொல்ல, நிழல் போல் உங்களுக்கு இந்த மந்திரம் மூலமாக இருப்பார். உங்களுக்கு ஒரு காவலாக இருப்பார்னு கூட வச்சுக்கோங்கமே, அதுதான் உண்மை. அவர் நமக்கு வந்து ரொம்ப ஒரு சப்போர்ட்டாக இருப்பார் முருகர். இந்த மந்திரத்தை அடிக்கடி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஒரு நாள் சொன்னால் நமக்கு அது உணர்வு வராது. நம்ம அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அந்த உணர்வு நமக்கு வரும். யாரோ நமக்கு துணையாக இருக்கிறது போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். நம்ம பக்கத்தில் யாரோ இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்ட்டு. முருகனையே உணர வைக்கக்கூடிய மந்திரம் எது அப்படின்னா இந்த மந்திரம் தான். நீங்கள் இதை சொல்லி பாருங்கள், உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய மாற்றத்தை நீங்கள் பாருங்கள். வாழ்க்கையில் நிம்மதி, மகிழ்ச்சி, சந்தோஷம் அனைத்துமே கொடுக்கக்கூடியது இந்த மந்திரம். நம்பிக்கையுடன் சொல்லி பாருங்க, உங்களை யாரும் அசைக்க முடியாது. முருகன் வேல் ரூபத்தில் வந்து உங்களை காப்பார். இது நிச்சயமாக இது நடக்கும். உணர்வீங்க. ஒரு வாரத்துக்குள்ளே உணர ஆரம்பிச்சிடுவீங்க. சொல்லி பாருங்க. எப்போ வேண்டுமானாலும் சொல்லலாம். இந்த மந்திரம் காலை மாலை எப்போ வேண்டுமானாலும் சொல்லலாம். எந்த நேரம் வேண்டுமானாலும் சொல்லலாம். 24 மணி நேரம் கூட சொல்லலாம். நம்மளுடைய விருப்பம் தான். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற ஆன்மீக தகவல் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.